விஜய் துணை முதல்வராக இருந்து கொண்டு மீண்டும் நடிப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கரூர்ல விஜய் தனித்து போட்டிக்கிட்டாலும் இப்ப ஜெயிப்பார். எப்படியாவது பாஜக அதிமுக கூட்டணியில விஜய் இடம்பெறுவார். உயர் நீதிமன்றமும் சரியான வழிகாட்டுதல் இல்லை. இப்ப இவர் போனா எங்க பார்த்தாலும் கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு போலீஸ் வேணும். அவங்க எப்படி இவ்வளவு துணிச்சலா பேசுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சாமி. அவங்கெல்லாம் அரசியலுக்கு அன்ஃபிட்டு. புஷியானங்களாம் ரொம்ப பயந்தாங்கொள்ளி. அதே மாதிரி துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாருன்னா அந்த வானிலை ஆராய்ச்சி மையத்துக்கு போறாரு. ஏன், எதுக்குன்னு? என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். யூஏ தமிழ் சேனல் நேயர்களே, கரூரில் போட்டியிடுகிறாரா விஜய்? இப்போ தமிழகம் முழுவதும் திமுகவானாலும் சரி, அதிமுகவானாலும் சரி, பாரதிய ஜனதா ஆனாலும் சரி, விசிகே ஆனாலும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆனாலும் சரி, காங்கிரஸ் ஆனாலும் சரி, ஒரே பேச்சு என்னன்னா விஜய் தமிழக வெற்றி கழகம். இன்னைக்கு வரப்போகிற 2026 தேர்தலில் முக்கிய பங்காற்ற போகிறது தமிழக வெற்றி கழகம். தமிழக தேர்தல் தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய கட்சியாக இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் திகழ்கிறது. அது காரணம் என்னன்னா, அவ்வளவு ரசிகர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான ரசிகர்கள் ரஜினிக்கு இருந்தாங்க. ஆனால் இப்போ அதை ஓவர்டேக் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள், இளம்பெண்கள் அதிகம் பேர் விஜய்க்கு ரசிகர்களாக இருந்தார்கள். இப்போது அவர்களெல்லாம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏன் ஆதரவு அப்படின்னு நம்ம விசாரித்தோம்னா, ஆராய்ந்து பார்த்தோமானால், ஒரு மாற்றம் தேவை தமிழக ஆட்சியில் என்று நினைக்கிறார்கள் மக்கள். இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நீங்கள் ரோடில் போங்க, குண்டும் குழியுமா இருக்கு, சகிக்க முடியல. எங்கள் ஊர் சொந்த ஊர் தூத்துக்குடி ஏரல். அங்கே தாமிரபரணி ஆற்றில் புதிய பாலம் ஒன்று இந்த அரசு கட்டியிருந்தது. 5 கோடி ரூபா. எவ்வளோ? 5 கோடி ரூபா. 3 மாதம் ஆகலை, தொபுகடின்னு விழுந்துருச்சு. அது மட்டுமல்ல, விலைவாசி ஏறிக்கொண்டே போகிறது. அவ்வளவு எதுக்கு? பாட்டில் 10 ரூபான்னு சொன்னார் விஜய். அங்கே கரூரில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இன்றைக்கு விலைவாசி ஏற்றத்தை தடுப்பதற்கு அரசு முயலவில்லை. அது மட்டும் இல்லை, சரியா மழை கொட்டிக்கிட்டு இருக்கு. அப்போ முந்தைய ஆட்சியாளர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, மழை பெஞ்சிங்கன்னா ரோட்டு வந்துடுவாங்க. வந்து அங்கங்கே எங்கெங்கே மழை இருக்கோ, மழை வெள்ளம் இருக்கோ, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனால் நம்ம துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா அந்த வானிலை ஆராய்ச்சி மையத்துக்கு போகிறார். ஏன், எதுக்குன்னு? மக்களோடு மக்களாக பணியாற்றுங்கள்ங்கிறதான் பிரச்சனை. இப்போ நீட்டு தேர்வு ஒன்றும் பண்ண முடியல, கச்சத்தீவு ஒன்றும் பண்ண முடியல. இப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். கச்சத்தீவுக்கும் சரி, நீட் தேர்வுக்கும் சரி கையெழுத்து போட்டது யாரு? திமுக மந்திரி. இதையெல்லாம் மறந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இதுக்காகத்தான் ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மக்கள். இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால், எடப்பாடி ஆட்சி இந்த ஆட்சியை விட நல்ல ஆட்சி என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா எடப்பாடி ஆட்சியில் விலைவாசி கட்டுப்பாடுகளில் இருந்துச்சு. இவ்வளவு லஞ்ச ஊழல் இல்லை சாமி, அவ்வளவு லஞ்ச ஊழல். இப்போ ரோட்டில் வாசலில் ஒரு 5 செங்கல் வச்சுருந்தா உடனே கார்பரேஷன் வந்துடுறான் சார் அப்படிங்க. கேவலமாக இருக்குது. ஸோ இந்த ஆட்சிக்கு ஒரு மாற்றம் தேவை என்பதற்காகத்தான் வெற்றி கழக தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். சரி, இப்போ நேற்று விஜய் தன்னுடைய செலவில் எல்லோருக்குமே 20 லட்சம் தலா பேங்க்லே போட்டுட்டார். அப்போ தான் இடையில எங்கேயும் கமிஷன் அடிக்காமல் இருக்க முடியும். கேஷ் கொடுத்தாருன்னு வச்சுங்க, கணக்குலையும் வராது.
அவன் 20 லட்சம் கொடுத்தானா 2 லட்சம் கொடுத்தானா எவனுக்கு தெரியும்? அது முதல்வர் ஜெயலலிதா இருந்தபோது வெள்ள நிவாரண நிதியை பேங்க்கில் போட்டாங்க. எவரும் 10 விஷயம் கமிஷன் எடுக்க முடியல. அந்த மாதிரி 20 லட்சம் ரூபாயை தலை அனுப்பிவிட்டார். ஆனால் அவங்களுக்கு போய் நேரில் அஞ்சலி செலுத்தணும் என்று நன்றி அதாவது அவங்களுக்கு அதை இரங்கல் தெரிவிக்க வேண்டும், அவங்களுடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்கிறத தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக அங்கிருந்து பஸ்ஸில் அழைத்து மாகாளிபுரத்தில் ரிசார்ட்டில் தங்க வச்சு ஒவ்வொருத்தரையும் அவங்கவுங்க ரூமுக்கு போய் சொல்லியிருக்காரு விஜய். இதை பாராட்ட வேண்டும். ஏன் தெரியுமா? எந்த சூழ்நிலையும் ஒருத்தன் கொடுக்குறான்னு வச்சுங்க, அதை கெடுக்கவும் கூடாது, குறை சொல்லவும் கூடாது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கரூரில் விஜய் தனித்து போட்டிக்கிட்டாலும் இப்போ ஜெயிப்பார். ஏன்னா அவ்வளவு சிம்பத்தி அவருக்கு இருக்கு. ஏன்னா அது மக்கள் பேசுகிற பேச்சிலேருந்தே தெரியுது. இப்போதைக்கு இப்போ மீடியாக்கள் எல்லாம் பெரும்பாலும் ஆளுங்கட்சி கையில் தான் இருக்குது. இன்றைக்கு கரூரில் அப்படி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்திருந்தது. விஜய் தப்புன்னு சொன்னால் இவங்க மைக்கை போய் காமிச்சு வீடு விட எடுத்துருவாங்க. ஆனால் அங்கே யாரும் விஜய்க்கு எடுத்து சொல்லலை. அதனால் மீடியாக்கள் பூரா அமைதி காத்து மௌனமாக இருக்காங்க. இதுதான் உண்மை. இப்போ அதிமுக எங்களுடைய கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு விஜய் வெளியிட்ட அறிக்கையிலையும் திமுக ஆட்சி 2026 வராது என்பதை உறுதியாக காரண காரியங்களோடு சொல்லியிருக்கிறார் விஜய். இது எல்லாம் ஏற்புடையதாகத்தான் இருக்கிறது. ஏங்க ஒரு மனுஷன் நீங்கள் கரூருக்கு போகணும்னு சொல்கிறாரு விஜய், போலீஸ் அனுமதி இல்லை, உயர் நீதிமன்றமும் சரியான வழிகாட்டுதல் இல்லை. இப்போ இவர் போனால் எங்கே பார்த்தாலும் கூட்டம் வரும். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு போலீஸ் வேணும், போலீஸு உதவியாக இருக்குது. அதனால் இவர் போலீஸ் அனுமதி கொடுக்காததால் இங்கே கரூருக்கு நேரில் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலை. அதனால் கூட்டிகிட்டு ஆறுதல் சொல்கிறார். இதில் என்னையா தப்பு? இதையும் சிலர் விமர்சிக்கிறாங்க, விளக்கண்ணைங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதிமுக எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, காங்கிரஸு எங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் ஒரு 5 மாதம்தான் இருக்குது தேர்தலுக்கு. இதுக்கு இடையில திமுக கூட்டணியிலும் மாறுதல் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா திமுகவில் விடுதலை சிறுத்தைகள் எங்களுக்கு அதிகமாக வேணும், ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க. அதேமாரி காங்கிரஸும் எங்களுக்கு அதிகமான சீட்டு வேணும்னு கேட்குறாங்க, ஆட்சியில் பங்கு வேணும்னு கேட்குறாங்க. ஆனால் இதுவரையிலும் பேரறிஞர் அண்ணாவில் இருந்து எடப்பாடி பழனிசாமி தொடங்கி இன்றைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வரைக்கும் கூட்டணியில் போட்டியிடுவார்கள். ஆனால் திமுக அமைச்சரவை அமைக்கும். இப்போ இந்த 2026 தேர்தலில் அதுக்கு ஆப்போசிட் யாருன்னா அதுவும் விஜய் தான். என்னுடைய ஆட்சி வரும்போது நான் ஆட்சியில் பங்கு கொடுப்பேன், அதிகாரத்தில் பங்கு கொடுப்பேன் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டார். ஸோ இப்போ அதை எல்லாருமே, அது விடுதலை சிறுத்தைனாலும் சரி காங்கிரஸ்னாலும் சரி கேட்குறது. இன்றைக்கு ராகுல் விஜயிட பேசிக்கிட்டு இருக்கார். எதுக்கு? நீங்கள் எங்களுக்கு ஆட்சி, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர்றோம், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுப்பீங்களான்னு பேசுகிறாங்க. அது மாதிரி அதிமுகவும் பேசி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் திமுக கூட்டணி அமையுமேனால் நிச்சயமாக விஜய் ஒரு கூட்டணி அமைப்பார். இதில் இன்னொரு சில சில்லறைகள் புலம்பிக்கிட்டு இருக்கு. டிடிவி தினகரன் தனியாக ஒரு கட்சி வச்சுருக்கார். அந்த கட்சி ஜெயலலிதா படத்தை போட்டிருக்காங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, அடுத்த முதலமைச்சர் விஜய் தான் அப்படின்னு சொல்கிறார். ஒரு ஜெயலலிதா தலைமையை ஏற்றவர், அது மட்டும் இல்லை அவர் பேரில் நிறைய வழக்குகள் இருக்குது. அவரை எப்படி விஜய் சேர்ப்பார்? அதை விட கொடுமை அதிமுக சசிகலா சொல்கிறாங்க, என்னுடைய தலைமையில் தான் 2026 ஆட்சி அமைப்போன்னு. உண்மையிலே சசிகலா தினகரன் போன்றவர்கள் அரசியலில் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டியவர்கள். இல்லைன்னா அவங்களே நாங்கள் சம்பாதிச்சது போதும்பா இன்னும் விளையணும். சசிகலா ஊழல் குற்றவாளி, ஜெயிலில் இருந்தவங்க, அவங்க எப்படி இவ்வளவு துணிச்சலாக பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை சாமி. அவங்களாம் அரசியலுக்கு அன்ஃபிட்டு. இன்னைக்கு ஊழல் குற்றவாளின்னு சொல்லி ஜெயிலுக்கு போனவங்க எப்படி மறுபடியும் தேர்தலில் நிற்க முடியும்? அப்படி சில கேஸுகள் உளறிக்கிட்டு இருக்கு. அதில் இன்னொரு விஷயம்னா,
இந்த அதிமுக துரோகம் செய்துவிட்டு போன பன்னீர்செல்வம், அதாவது தலைமை கழகத்தை அடித்து உடைக்க முயற்சி செய்த பன்னீர்செல்வம் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த திமுக ஆட்சி தான் வருங்கிறார். லூசு பயலாக இருப்பாங்க போல் இருக்குது பன்னீர்செல்வம், நம்ம தினகரன், சசிகலாலாம். இவங்களெல்லாம் ஒதுக்கிக்கிட்டா கூட நிச்சயமாக விஜய் சசிகலாவையோ அல்லது பன்னீர்செல்வத்தையோ இல்லை தினகரனையோ நிச்சயமாக அவருடைய கூட்டணியில் சேர்க்க மாட்டாங்க. கூட்டணியில் ஊழலை ஒழிப்போன்னு சொல்லிவிட்டு ஊழல் குற்றவாளிகள் எப்படி அவர் சேர்ப்பார்? ஸோ அது இல்லை. ஆனால் இன்றைக்கு பாஜக மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதன் காரணமாக, சில ஆளுமையின் காரணமாக, சில நிர்பந்தத்தின் காரணமாக அல்லது மிரட்டலின் காரணமாக எப்படியாவது பாஜக அதிமுக கூட்டணியில் விஜய் இடம்பெறுவார் என்று பரவலாக பேசப்படுது. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ பக்கத்து மாநிலம் ஆந்திராவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர், பவன் கல்யாண் பிரபல நடிகர், அவர் துணை முதல்வர் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கார். அதாவது துணை முதல்வராக இருந்தால் கூட படத்தில் நடிக்கலாம். அந்த அடிப்படையில் ஆந்திராவில் பவன் கல்யாண் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் சொல்கிறோம், இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைத்தால் துணை முதல்வர் நிச்சயமாக விஜய்க்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னமும் அவருக்கு இளமை இருக்கிறது, மார்க்கெட்டு இருக்கிறது. எனவே பவன் கல்யாண் அங்கே தெலுங்கில் சினிமாவில் நடிச்சுக்கிட்டே நடிக்கிற மாதிரி விஜயும் சினிமாவில் நடித்து கொண்டே துணை முதல்வர் ஆக மக்களுக்கு சேவை செய்ய வாய்ப்பு இருக்குது. அதை கெடுக்கக்கூடாது. ஏன்னா வருஷத்துக்கு 3 படம் நடித்தா கூட 450 கோடி ஆச்சு. எவன் கொடுப்பான்? அப்போது வருமானத்துக்கு வருமானமாச்சு. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, சுரேஷ் கோபி என்று ஒரு கேரளாவில் ஒரே ஒரு பாஜக எம்பி, அவர் மத்திய மந்திரியாக இருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு வருமானம் இல்லை, நான் மந்திரி பதவியை விட்டுட்டு சினிமாவில் நடிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ நடிகர்களாக இருப்பவர்கள் மக்களுக்கு சேவையும் செய்யணும், அதே சமயத்தில் வருமானத்தையும் பெறணும், ஊழல் செய்யாமல் இருக்கணும். அப்போ நிச்சயமாக விஜய் துணை முதல்வராக இருந்து கொண்டு மீண்டும் நடிப்பார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அவர் துணை முதல்வராக இருந்து கொண்டே நடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா கியூவில் நிற்கிறாங்க வரிசையாக விஜயை போட்டு படம் எடுக்கிறது. எனவே ஒரே நேரத்தில் தன்னுடைய கருத்துக்களை மக்களிடம் சொல்லலாம். ஒரு படங்கிறது 200 கூட்டங்களுக்கு சமம். 200 கூட்டங்களில் போய் இவர் பேசினா, ஒரு 100 ரோடு ஷோ நடத்தினா ஒரு படம் ரிலீஸ் ஆனால் போதும், அதில் உள்ள கருத்துக்களை சொல்லிடலாம். எனவே வருமானத்துக்கு வருமானம், கருத்துக்களை சொல்லிடலாம். அது மட்டும் இல்லை, மக்களிடமிருந்து புகழ். அப்போ என்ன, துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம். புத்திசாலின்னா அதைத்தான் அவர் செய்வார். அது மட்டும் இல்லை, தன்னுடைய கட்சியில் சில நிர்வாகிகளை சீரமைப்பு செய்ய வேணும். ஏன்னா புஷியானங்களாம் ரொம்ப பயந்தாங்கொள்ளி. அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கார் ஆதவன், அவரும் பயந்தாங்கொள்ளி. ஏன்னா அரசியல்வாதிகள் எந்த சூழ்நிலையிலும் கைதாவதற்கு தயாராக இருக்க வேண்டும், சிறை செல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டுட்டு நேற்று வாபஸ் வாங்கியிருக்கார். ஏன் ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்குற, ஏன் தலைமறைவாக இருக்கிற, அரெஸ்ட் ஆக வேண்டியதானே. எனவே அவர் கீழே இருக்கிற நிர்வாகிகளை உறுதி மனம் கொண்ட, விசுவாசம் கொண்டவர்களாக அவர் விஜய் நியமிக்க வேண்டும். அதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும். எனவே அவர் இப்போதைக்கு துணை முதல்வராக இருந்து கொண்டு சினிமாவில் நடிப்பது தான் உத்தமம். நேயர்களே, இது போன்ற பரபரப்பான சினிமா மற்றும் அரசியல் தகவலை அறிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.